விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மேலாக மழை நீர் தேங்கி கிடக்கிறது. ஒரு வாரத்தை கடந்தும் மழை வெள்ளம் வடியவில்லை. வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீர் வடியாததால் மக்கள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். மழைநீரை அகற்ற அரசு அதிகாரிகள் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், கூடுதல் விவரங்கள். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த 30ஆம் தேதி கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டம் வரலாறு காணாத மழைப்பொழிவை சந்திக்க நேரிட்டது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளிட்டவைகள் வெள்ளத்தில் சேதமடைந்தது. இந்நிலையில் மழை விட்டு ஒரு வாரம் கடந்து விட்ட போதிலும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீரை வெளியேற்ற விளம்பர திமுக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருந்து வருவதன் காரணமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமலும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயத்திலும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக விழுப்புரம் நகருக்குட்பட்ட கீழ்பெரும்பாக்கம், பெருமாள் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளை ஒரு வாரத்திற்கும் மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் அந்த பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீரில் இருந்து பாம்பு, தேள், பூரான் உள்ளிட்ட கொடிய விஷமுள்ள ஜந்துக்களும் வீடுகளுக்குள் அடிக்கடி புகுந்து விடுவதால் உயிரை கையில் பிடித்து கொண்டு அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை அங்கு நிலவி கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக தங்களது வீடுகளை சூழ்ந்து கழிவுநீருடன் கலந்த தண்ணீர் நிற்பதால் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் ஒரு வாரத்திற்கும் மேலாக தேங்கியுள்ள தண்ணீரை அகற்ற கோரி நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தொடர்ந்து ஒரு வாரத்திற்கும் மேலாக தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விழுப்புரம் நகர பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மோனிஷா. பரணிராஜ், தகவல்களுக்கு நன்றி.